the bus terminus. Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel. நேற்று நம்ம பார்த்தது இந்த இவி பஸ்ஸோட இனாக்ரேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவிக்கா நகர்லேருந்து கிண்டி வரைக்கும் இந்த இவி பஸ்ஸை தான் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறேன். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்றத ட்ராவலில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு எந்த பஸ்ஸுனா இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 170C பஸ்ஸில் ஏறிட்டேங்க. திருவிக்கா நகர் டு கிண்டிக்கு தான் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 31 rupees. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த திருவிக்கா நகர் பஸ் டிப்போ. இங்கே திருவிக்கா நகர் பஸ் டிப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம மக்கள் சேவைக்கு எதிர்பார்க்கலாம். பஸ் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்றத அப்படியே இந்த ட்ராவல்லையே பார்க்கலாம். பொதுவாக இந்த 170C நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டில் உங்களுக்கு மெட்ரோவும் கிடையாது, சப்பர்பனும் கிடையாதுங்க. ரைட் ஹேண்ட் சைட் கட் பண்ண உடனே உங்களுக்கு வர்றதாங்க பெரவலூர், பெரியார் நகர், அதெல்லாம் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு அடுத்ததாக வர்றது இந்த திருவிக்கா நகர்ல இருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கத்துக்கு கூட பஸ் வசதி எல்லாமே அவைலபிளா தாங்க இருக்கு. அது 170TX 170C திருவிக்கா நகர் டு கிண்டி பஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. டீசல் வண்டி மாதிரி ஷேக்கிங்லாம் எதுவுமே இல்லை. டிராவல் வைஸ் சுத்தமாக அலுப்பே தெரியல. ரொம்பவே சூப்பராக இருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது ஸ்ரீனிவாசா நகர். இப்போது பஸ்ஸு நிற்கிறது ரெட்டேரி பஸ் ஸ்டாப்புங்க. நீங்கள் கொளத்தூர் மீன் மார்க்கெட் எல்லாமே போனீங்கன்னா இந்த ரெட்டேரி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி போகலாங்க. ரெட்டேரி ஜங்ஷன். ரெட்டேரிக்கு அடுத்ததா அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப்ல ஆள் இறங்க வேண்டி இல்லாதனால அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது. அந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஹீட்னஸ் இருக்கும், சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பஸ்ஸில் சுத்தமாக சவுண்டே இல்லை. சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹாரன் சவுண்டு மட்டும்தாங்க. செந்தில் நகருக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்க போகிறது வீல்ஸ் இந்தியா ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ்ஸோட ஸ்பீடு உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கு. தாயத்தல சொகுசு பேருந்து மாதிரி சவுண்டு வைஸ் ஓவராகவும் இல்லை, ஸ்பீடு வைஸ் கம்மியாகவும் இல்லை, நல்ல ஸ்பீட்லேயே போயிட்டு இருக்குங்க. இந்த மின்சாதன பேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாசர்பாடி பணிமனையிலேருந்து 120 பஸ்ஸு உங்களுக்கு விட்டுருக்காங்க. ஒவ்வொரு பணிமனையிலேருந்தும் ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பஸ் வைஸ் ட்ராவல் வைஸ் சுத்தமாக அலுப்பே தெரியலீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. திருமங்கலம் தாண்டின உடனே அடுத்ததான் ரைட்டில் நீங்கள் பார்க்கறது தாங்க விஆர் மால். விஆர் மால் தாண்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரும்பொழுது உங்களுக்கு வர்றது தான் சத்திரம் பஸ் ஸ்டாப். இந்த சத்திரம் பஸ் ஸ்டாப்பில் ஆள் இறங்க வேண்டி இல்லாதனால அடுத்ததாக இப்போ பஸ்ஸு ரைட்டு கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்க. கோயம்பேடு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த பஸ்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ப்ராடாகவே இருந்தது. 4 மணிக்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 4:40க்கு கோயம்பேடில் இருக்கும். கோயம்பேடுக்கு அடுத்ததாக இப்போது நம்ம திருநகர் கிராஸ் பண்ணி தாங்க வந்துட்டு இருக்கோம்.
வடபழனி பிரிட்ஜு மேலே ஏறி தான் போயிட்டுருக்கோம். ட்ராவல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிரிட்ஜு மேடாக இருக்குது, ஏறுறது ஸ்லோவாக போகும் நான் எதிர்பார்த்தேங்க. பட் ஆனால் இந்த மின்சாதன பேருந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பர் புல்லிங்லேயே இருக்குது. ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே சூப்பராகவே இருந்தது. அடுத்ததாக இப்போ பஸ் நிற்க போகிறது. அடுத்த பேருந்து நிறுத்தம் அசோக் பில்லர். நெக்ஸ்ட் ஸ்டாப் அசோக் பில்லர். இந்த மின்சாதன பேருந்து பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸுன்னு தாங்க சொல்லணும். பொதுவாக சென்னையில் எம்டிசி பஸ்ஸு கூட்டமாக தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டாலும் சரி, நம்ம கண்டக்டருக்கு ஞாபகப்படுத்தினாலும் சரி, உங்களுக்கு கரெக்டான பஸ் ஸ்டாப்பில் இறங்குறது ரொம்பவே ஒரு டஃப்பான விஷயந்தான். இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேமும் ஃப்ரண்ட்டில் வந்துடும், அதே நேரத்தில் வாய்ஸ் ஓவரும் பேக்லேயே கொடுத்துட்றாங்க. அது ஒரு நல்ல விஷயங்க. இப்போது வீட்காட்டு தாங்கல் கிராஸ் பண்ணுறோம். உண்மையிலேயே ட்ராவலிங் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஸ்பீடு வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த வண்டி மாதிரி ஒரு ஹீட்னஸோ இல்லை ஸ்பீட் லிமிட் வந்து லிமிட்டடில் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியாது. நல்ல ஒரு ஸ்பீடு இருக்குது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 40 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரியான சீட்டு தான் இது. இப்போது ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் இருக்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதியோர்களுக்கு டவுனில் இறக்கி காட்டுறது எல்லாமே உண்மையிலேயே ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம கிண்டி வந்து ரீச் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த புதிய மின்சார பேருந்து 120 பஸ்ஸஸ் மக்கள் தேவைக்கு இப்போ முதன்மையாக வழங்கப்பட்டிருக்கு. இதில் உங்களுக்கு மெயின் பஸ்ஸோட ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2B, 33C, 18A, 37, 170C, 170TX இந்த மாதிரி நிறைய பஸ் ரூட் எல்லாமே உங்களுக்கு புதுசாக அவைலபிளாக இருக்குது. மஸ்ட்டு மறக்காமல் இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நம்ம 4 o'clock திருவிக்கா நகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரெயின் இங்கே கிண்டிக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். டைம் 5:50. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்தில் ஒரு சூப்பர் ஜேர்னியாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. புது மின்சாதன பேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி மக்கள் நீங்களும் ரொம்பவே அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய பஸ்ஸஸ் நம்ம சென்னையில் பார்க்கலாம். இப்போ நம்ம கிண்டி வந்து ரீச் பண்ணுறோம். அடுத்த பேருந்து நிறுத்தம் கிண்டி பேருந்து நிலையம். நெக்ஸ்ட் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், இந்த ரூட்டை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி சென்னையில் இயங்கக்கூடிய மின்சாதன பேருந்தோட பல வழித்தடங்களை பார்க்கணுன்னா மறக்காமல் பீப்பிள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய ரூட்டுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த ட்ராவல் வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. ஒரு வீட்டுத் தலைவன் தன்னுடைய அப்பா அம்மாவிற்கும் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கும் நல்ல துணையாக இருக்க வேண்டும். பெபிள்ஸ் தமிழ்.